ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டிக்காக உங்களை விட்டுட்டு போன உங்கள் பர்சன் இப்போது எப்படி இருக்காங்க. ஓகே, தேர்ட் பார்ட்டிக்காக உங்களை விட்டுட்டு போன உங்களோட பர்சன் இப்போது எப்படி இருக்காங்க. அவங்க உங்கள் எக்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க திரும்பவும் வரணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கலாம். பாருங்கள், டவர் கார்டு வந்திருக்கு. இந்த ஒரு கார்டு போதும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கலாம். திரும்பவும் நம்மக்கிட்ட வருவாங்களா, நம்மளை புரிஞ்சுப்பாங்களா, நம்ம அன்பு புரிஞ்சுப்பாங்களா, தேர்ட் பார்ட்டி பற்றி புரிஞ்சுப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கலாம். ஓகேவா, எப்போ உங்கள் பர்சன் வருவாங்க அப்படின்னு காத்துட்ருக்கலாம். இல்லை அவங்க இனிமேல் வரவே வேண்டான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஓகேவா, நம்மளை புரிஞ்சுக்காதவங்க, நம்ம வேண்டான்னு சொல்லி தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போன ஒரு பர்சன் இனி நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கூட இருக்கலாம் நீங்கள். பட் தெரிஞ்சுக்கலாம், உங்களை வேண்டான்னு சொல்லி தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போன உங்கள் பர்சனோட நிலைமை இப்போது எப்படி இருக்குது. ஓகே, சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ். என்னோடய கலெக்டிவ்ஸை வேணான்னு சொல்லிவிட்டு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போன அவங்களோட பர்சன் இப்போது எப்படி இருக்காங்க சொல்லுங்கள் யூனிவர்ஸ், சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ். ஃபர்ஸ்ட் கார்டு நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், செகண்ட் தி டவர், மூணாவது கார்டு வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு, ஃபோர்த் ஒன் 7 ஆஃப் வான்ஸ் ரிவர்ஸ்ட். ஓகே, அஞ்சாவது கார்டு பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 6 ஏஸ் ஆஃப் கப்ஸ், தி ஹை பிரிஸ்டஸ், 5 ஆஃப் ஷார்ட்ஸ், குவீன் ஆஃப் ஷார்ட்ஸ், தி சேரியட். ஓகே, இப்போது இந்த கார்ட்ஸை ரிலேட் பண்ணி உங்களோட பர்சன் இப்போ எப்படி இருக்காங்க, உங்களை வேண்டான்னு புறக்கணிச்சிட்டு உங்களை இக்னோர் பண்ணிவிட்டு தேர்ட் பார்ட்டி கூட போன உங்கள் பர்சனோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் டவர் கார்டு எடுத்துப்போம். இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரம்பத்தில் உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில், அதாவது தேர்ட் பார்ட்டி கூட போனால் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஒரு செக்யூரிட்டி இருக்கும், ஒரு ஸ்லோ பட் ஸ்டெடியான ஒரு க்ரோத் இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு நம்பி போயிருக்காங்க. ஓகே, ஆனால் அந்த கனவு தகர்ந்து போச்சு. அந்த கனவு இந்த டவர் கார்டு மாதிரி விழுந்து நொறுங்கிருச்சு. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ், சடன் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஷாக்கிங் ட்ரூத்ஸ் எல்லாமே உங்கள் பர்சனுக்கு தெரிய வந்திருக்கு. ஒரு பிரேக்கப் டைப்பான ஒரு எனர்ஜி வந்துருச்சு. ஓகேவா, ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, நல்ல ரேப்போர்ட் இல்லை, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. உங்கள் பர்சன் நினச்சது வேறு, ஆனால் நடந்தது வேறு. ஓகேவா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்து உங்களை விடவும் பெட்டரான ஒரு பர்சன் அப்படின்னு நினச்சி தான் போனாங்க. பட் அங்கே அவங்களுக்கு பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதால் ரொம்பவே அப்செட் ஆகியிருக்காங்க. ஓகே, ஒரு பிரேக்கப் எனர்ஜியில் இருக்காங்க. ஓகேவா, அதுதான் இந்த ரெண்டு கார்டு மூலயமா தெரியுது. அடுத்து பார்த்தோன்னா வேர்ல்ட் கார்டு அண்ட் 7 ஆஃப் வான்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு மூலயமா பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேருமே ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே, எதுக்காக அவங்க போனாங்களோ ஒரு லெசன் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூனிவர்ஸ் இந்த மாதிரி உங்கள் பர்சனுக்கு இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஸோ அவங்க அவங்களோட சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி கூட இருந்த சாப்டர் எண்ட் ஆகுது. ஓகேவா, அவங்களோட ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகுது. எப்போவுமே வேர்ல்ட் கார்டு ஒரு நிறைவு, ஒரு கம்ப்ளீட்னஸ், அதை மீன் பண்ணுற கார்டு. ஸோ அவங்க கூட இந்த இடத்துல டவர் கார்டு வந்திருக்கு, அதை தொடர்ந்து வேர்ல்ட் கார்டு வந்திருக்குங்கும் போது அந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகிறதுக்கான ஒரு எனர்ஜி தான் இது. ஓகே, அவங்க தொடர்ந்து இதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ண முடியாது, இந்த ரிலேஷன்ஷிப்காக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நான் எதிர்பார்த்தது வேறு. அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப நிதானமாக, ஜாலியாக, சந்தோஷமாக இருக்கலான்னு போனாங்க. ஆனால் அங்கே சண்டை, எப்போவுமே சண்டைங்கிறதுனால இதோட போதும், இதுக்கப்புறம்லாம் என்னால் போராடிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. சண்டை போட்டுக்கிட்டே எதையும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்க்கு வந்துட்டாங்க. ஓகேவா, அந்த மாதிரி ஒரு மனசு, அந்த மாதிரியான ஒரு நினைவில் தான் இருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸை விட்டுட்டு என்ன ஆகணுமோ அது ஆகட்டும், என்ன நடக்கணுமோ அதை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுக்குமே நான் ஸ்ட்ரகிள் பண்ண போகிறதில்ல, எதுக்கும் போராட போகிறதில்ல, எதுக்கும் ஃபைட் பண்ண போகிறதில்ல, போனது போகட்டும், வரது வரட்டும், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஓகேவா, அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்பவே ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்கள் பர்சன். ஓகேவா, ஒரு நியூ பிகினிங் வேணும், புதுசாக சில அனுபவங்கள் வேணும்
புதுசாக சில விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் அவங்கக்கிட்ட போயிட்டுருக்கு. எமோஷ்னலாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து வெளியில் அதை காட்டிக்கல அப்படின்னாலும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ரெஷ் நியூ பிகினிங் வேணும் அப்படிங்கிறது தான் வந்து உங்கள் பர்சனோட தாட்டாக இருக்குது. ஓகேவா? அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு நியூ லவ் இல்லைன்னா பழைய லவ் ரிலேஷன்ஷிப்கே திரும்ப போயிடலாமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கான பாசிபிலிட்டி தான் இந்த 2 கார்டை சொல்கிறது. ஓகேவா? இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸில் ஒரு நியூ பிகினிங் வேணும், நியூ லவ் வேணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒன்று புதுசாக ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ட்ரி கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பழைய லவ்வையே வந்துட்டு புதுப்பிக்கணும், ரெனியூவல் பண்ணலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டாக இருக்காங்க உங்கள் பர்சன். ஓகேவா? அடுத்து வந்து ஹை ப்ரிஸ்டஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ ஹை ப்ரிஸ்டஸ் கார்டு வந்து எப்போவுமே வந்து ஒரு மர்மங்கள் நிறைந்த கார்டு, நிறைய ரகசியங்கள்லாம் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சைலண்ட் எனர்ஜி. ஓகேவா? ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க உங்கள் பர்சன். அவங்களோட கரண்ட் தாட்ஸ் அண்ட் பிளான்ஸ்லாம் வந்து வெளியில் தெரியல. அவங்க என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது வெளியில் தெரியாது. பட் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப ஓவர் ஃபீலிங்ஸ், ஓவர் எமோஷன்ஸ், ஒரு குற்ற உணர்ச்சி, ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸில் இருக்காங்க. ஹிடன் ட்ரூத் இதெல்லாம் நிறையவே வந்து அவங்க மனசு நிறைய இருக்குது. ஓகேவா? அவங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு மனசு முழுக்க ஒரு பேர்டனோட இருக்க மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு விஷயங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. ரொம்ப குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க. வெளியில் காட்டிக்கல. பட் அவசரப்பட்டுட்டோமோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஒரு ஃபீலிங்ஸில் இருக்காங்க. பட் வெளியில் அதை காட்டிக்கல. ஓகேவா? உங்களை பற்றின தாட்ஸும் அவங்க மனசுலேருந்து இன்னும் ஃபுல்லாக எரேஸ் ஆகலை. நீங்கள் இன்னும் அவங்க மனசை விட்டு ஃபுல்லாக போகலை. உங்களை பற்றின தாட்ஸும் அவங்க மனசுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5 ஆஃப் ஷார்ட்ஸ் அண்ட் குவீன் ஆஃப் ஷார்ட்ஸ் ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த தேர்ட் பார்ட்டி கூட வந்து அவங்களுக்கு கண்டினியூஸான ஒரு கான்ஃப்ளிக்ஸ் இருந்திருக்கு, ஈகோ கிளாஷஸ் இருந்திருக்கு, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்திருக்கு. அது வந்து இந்த 5 ஆஃப் ஷார்ட்ஸ் மூலயமா நமக்கு தெரியுது. அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் போல் தெரியுது. எப்போ பார்த்தாலும் சண்டை ஃபைட்டிங் எனர்ஜி தான் முழுக்க இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகேவா? இப்போ அவங்க வந்து ரொம்பவே கான்ஷியஸாக இருக்காங்க, ரொம்ப காஷியஸாக இருக்காங்க, ரொம்ப ஒரு மாதிரி கோல்டு அண்ட் ஓவர் திங்கிங் மோடில் இருக்காங்க உங்கள் பர்சன்ங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா ஃபைனலாக சேரியட் கார்டு வந்திருக்கு. ஓகே, இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்க. அட் லாஸ்ட் நிறைய வலி வேதனை பிரச்சனை எல்லாத்தையும் சந்திச்சாச்சு. ஸோ இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிற மோட்க்கு அவங்க வந்திருக்காங்க. இப்போது அந்த ஸ்ட்ரக் எனர்ஜி நடந்தால் நடக்கட்டும், போனால் போகட்டும், வரட்டும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக் எனர்ஜியில் இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்ட்ரக் எனர்ஜிலேருந்து மூவ் ஃபார்வர்ட் அந்த மோட்க்கு போக போகிறாங்க. ஓகேவா? ஃபார்வர்டாக மூவ் பண்ணணும் அப்படின்ற தாட் வந்து அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. அந்த மாதிரி திங்கிங்கில் தான் இருக்காங்க. ஸோ இப்போது ஒரு டிசிஷன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் டிசையர், ஸ்ட்ராங் ஃபீலிங் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஓகேவா? பாஸ்ட்டை விட்டுட்டு ஒரு நியூ பாத்தில் போகணும் அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷன் அவங்களுக்குள்ளே வந்துருச்சுங்கிறத இந்த சேரியட் கார்டு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவரால் இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டி கூட போன உங்கள் பர்சன் சந்தோஷமாக இல்லை. ஓகேவா? ஆரம்பத்தில் வந்து ஒரு ஸ்டேபிளான லவ், ஒரு செக்யூரான பாண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனாங்க. பட் அவங்க நினச்சது எதுவுமே நடக்கலை. ஓகே, ஒரு டவர் கிராஷ் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிராஷ் வந்துருச்சு. 2 பேருக்குள்ளேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ். அவங்க மனசு வந்து இப்போ வந்து புதுசாக ஒரு லவ், ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட், ஒரு எமோஷ்னல் ஹீலிங்கை வந்து தேடிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ உங்களோட நினைவுகள் வந்து இன்னுமே அவங்களுக்குள்ளே இருக்குது. இன்னுமே உங்கள் 2 பேருக்குள்ளேயும் கனெக்ஷன் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு கிளியர் டிசிஷன் எடுத்து ஃபார்வர்டாக மூவ் ஆகணும் அப்படின்ற தாட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதில் வந்து உங்ககிட்ட திரும்ப வரலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் பாசிபிலிட்டி தெரியுது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அவங்களோட கரண்ட் மனநிலை எப்படி இருக்குது, கரண்ட் தாட்ஸ் அண்ட் திங்கிங், அவங்களோட தாட் ப்ராசஸ் இப்போ எப்படி இருக்குது, அவங்களோட கரண்ட் எனர்ஜி, அவங்க கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு தான் கேட்டோம். ஃப்யூச்சரில் அவங்க உங்ககிட்ட வருவாங்களா அப்படின்னு நம்ம கேட்கல. பட் ஸ்டில் அவங்க உங்களை பற்றி நினைக்கிறாங்க. ஏன்டா இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்தோம், எதுக்கு நம்ம பர்சனை விட்டுட்டு இந்த தேர்ட் பார்ட்டி கூட வந்தோம் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களை பற்றி யோசிக்கிறாங்க. அதனால் ஃப்யூச்சரில் அவங்க உங்ககிட்ட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓவராலாக இந்த கார்ட்ஸ் சொல்கிறது இதை தான். ஓகேவா? உங்கள் பர்சன் உங்ககிட்ட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க.
எதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இது எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.